எங்கள் லைஃப்பில் இந்த டே இப்படி ஆகும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரே செகண்டில் எங்கள் லைஃபே தலைகீழ மாறிடுச்சு. நம்மளோட கிளைண்ட் யூகேலேருந்து இந்தியா வந்திருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அதுக்காண்டி சாரீ ட்ரேப்பிங்க்கு நம்மளை புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சாரீ ட்ரேப் பண்ணுறதுக்கு தான் மதுரைக்கு போயிட்டு இருந்தோம். ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் கிளம்பி எல்லாமே பேக் பண்ணி ஆன் த வேல போயிட்டுருந்தோம். போகிற வழியில் போலீஸ் செக்கிங் இருந்துச்சு. ஸோ செக்கிங்லாம் முடிச்சுட்டு அகெயின் நாங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சிவகாசியிலேருந்து விருதுநகர் ஹைவே வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் கழித்து மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மழை போக போக என்னாச்சுன்னா பெரிய பெரிய ட்ராப்ஸாக விழ ஆரம்பிச்சிது. ஸோ எப்படியோ கிளைண்டோட பிளேஸ்க்கு டயத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகிட்டோம். ரிசப்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளைண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட் அவங்க ரூமுக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ரூமுக்கு போய் நம்ம டைமிங்க்கு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். 7:30க்கு அங்கேருந்து கிளம்பி அகெயின் சிவகாசிக்கு ரிட்டர்ன் ஆகலான்னு பார்த்துட்டோம். வரப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அகெயின் கார் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போதே எங்கள் பெட்டையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். மதுரை டு விருதுநகர் வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிரச்சனையே விருதுநகரில் தான். ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, நெக்ஸ்ட் டே ஆர்டர் என்னாச்சு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.